தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் வழக்கமாக நம்முடைய கற்ற நல்லறிவு கொண்ட இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது இறப்பு என்பது எப்படி தீட்டாகும் என்பது தான். அதாவது ஒருத்தர் இறந்து போனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் சிவனடி சேர்ந்தார் அல்லது இறைவனடி சேர்ந்தார் இல்லை கடவுள்கிட்ட போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த இறப்பு எப்படி தீட்டாகும் அல்லது இறை குற்றமாகும். இப்போ இறை குற்றம் அப்படின்னு சொன்னோம்னா இறந்தது ஒரு குற்றமாய் போயிருமா, அல்லது இறைவன் இறப்புக்கு வந்தால் ஒரு குற்றமாய் போயிருமா, இல்லது நாம இறைவனிடத்தில் போகிறது ஒரு குற்றமாயிருமா, இல்லை மற்றவர்களெல்லாம் சேர்ந்து இறந்து போனதுனால குற்றமுடையவர்கள் ஆயிடுவார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? இந்த கேள்வியை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது நம்முடைய திருமணம், காது குத்து, வளைகாப்பு, இப்படி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நம் உடன் இருந்த கடவுள் இறந்து போன பிறகு மட்டும் எப்படி நம்மை விட்டு பிரிந்து போவார் அப்படின்னு நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு கேட்குறாங்க. அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம். ஏன் தீட்டுன்னு சொல்லி வச்சாங்க, அதன் பின்னால் என்ன இருக்கின்றது, என்ன உண்மை இருந்தது, இப்பொழுது என்னவாக தெரிந்திருக்கின்றது என்பதை சிந்திப்பது நலம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்றதுனால மணிவாசகர் சொல்றார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு. அப்போ இறந்த வீட்டில் விளக்கு ஏத்தலை, அந்த பூஜை அறையினுடைய திரை சிலை மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெருமான் அதை தாண்டி வெளியே வரமாட்டாரா என்று கேட்கின்றார்கள். அது ரொம்ப அறிவார்ந்த கேள்வி. அப்போ இறைவன் எனப்படுபவன் நாம் கொளுத்துற அந்த விளக்கில் தான் இருக்கிறாரா, அது ஏத்தலைன்னா அங்கே இருக்க மாட்டாரா, இல்லை நம்ம பூஜை அறையினுடைய திரை சிலை திறந்து வச்சா தான் வெளியே வருவாரா, இல்லை வரமாட்டாரா என்ற கேள்வியெல்லாம் நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. அப்போ இறப்பு என்பது தீட்டு தானா அப்படின்னு நம்ம ஆழ்ந்து சீர்தூக்கி பார்க்கின்ற போது இறப்பில் செய்யக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் இறைவனை தொடர்பு படுத்துவனவாக இருக்கின்றன. முதல்ல நம்ம பார்த்தோம்னா இறப்பில் இறந்தவருடைய தலைமாட்டில் விளக்கை ஏற்றி வைத்திருப்பார்கள், நல்ல விளக்கை ஏற்றி வைத்திருப்பார்கள். அது என்ன பொருள்னு சொன்னால் இறந்தவர் இறைவனுடைய திருவடிக்கு போய்விட்டார் என்பதை நினைவுபடுத்துவதற்காக தலைமாட்டில் விளக்கேற்றி வச்சிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவருடைய உடலை தூக்குற வரைக்கும் என்ன செய்வாங்க? திருமுறைகள் ஓதுவார்கள். திருமுறைகள் ஓதி இறை சிந்தனையை அந்த இறந்தவருக்கு நினைவூட்டுவதற்காக திருமுறைகள் ஓதுவார்கள். அப்போது இறைவனை அந்த உயிருக்கு நாம் நினைவூட்டுறோம். அதனால இறந்தவருடைய உயிர்னால இறைவனுக்கு குற்றம் ஏற்படுவது கிடையாது. அடுத்து திருமுறை ஓதுகின்ற நம்மாலும் இறைவனுக்கு குற்றம் ஏற்படாது. அப்படி இறைவனுக்கு குற்றம் ஏற்படுமானால் அவன் இறைவனே கிடையாது. அதனால் பெருமானுக்கு நம்மால் எந்த குற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. திருமுறை ஓதுவதனால் எந்த ஒரு குற்றமும் ஏற்படாது. வழிபாடு செய்வதனாலும் எந்த ஒரு குற்றம் ஏற்படாது என்பது நமக்கு தெரிகின்றது. இன்னும் கூட நீங்கள் இந்த இறப்பு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபுராணம் ஓதுவாங்க. சிவபுராணம் எதை உணர்த்துகின்றது? இறைவனுடைய பெருமையை சொல்வதாக உணர்த்துகின்றது. அங்கும் இறைவனை நினைக்கின்றோம். அடுத்து சுடுகாட்டில் போய் நம்ம கொள்ளி வைக்கும்போது கூட அங்கு கூட அந்த இறந்தவருக்கு சொர்க்கம் சேர் கைலாசம் சேர், சொர்க்கம் சேர் கைலாசம் சேர்னு இறைவனை தான் நினைவுபடுத்துகிறோம். இன்னும் கூட இந்த நெய்ப்பந்தம் பிடிக்கின்ற போதெல்லாம் நம்ம பின்னால் வரக்கூடிய காணொளிகளில் ஆழ்ந்து பார்ப்போம். இறைவனை நினைப்பதற்காகத்தான் அந்த நெய்ப்பந்தம் போன்றதெல்லாம் பிடிக்கிறாங்க. அப்போது இதோட மட்டும் இல்லாமல் இப்போ 16 நாளைக்கு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த 16 நாட்களுக்கு அந்த உயிர் அலைமோதி கொண்டு இருக்கும். அந்த உயிருக்கு இறை சிந்தனை ஏற்படுத்தி இறைவனிடத்தில் சென்று சேர்ந்து விடு என்பதற்காகத்தான் 16 நாளைக்கு வீட்டில் விளக்கேற்றி திருமுறைகள்லாம் ஓதி கூட்டு வழிபாடு செய்கிறோம். அதற்கு மேலே 16வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த கர்மக்கிரியை என்ற நாளில் கூட அன்றைக்கு அந்த உயிருக்கு இறைவனுடைய சிந்தனை ஏற்படுத்தி தான் ஆத நாற்று கிரியை செய்கின்றோம். இந்த கர்ம கிரியைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை செய்கிறோம். இப்படி எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த இறப்பு தொடர்பான சடங்குகளிலும் இறைவனை நினைவுபடுத்தி அந்த
இறந்து போனவருக்கும் சரி, அடுத்து அங்கு இருக்கின்றவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் இறை சிந்தனை ஏற்பட வேண்டும் என்று எல்லா நடவடிக்கையும் செய்துவிட்டு, பிறகு இறைவனை நினைக்கக்கூடாது, இறைவனை வழிபடக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய பூசை அறையில் விளக்கு ஏற்றக்கூடாது என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கின்றது? அப்போ எதற்காக சொல்லி வைத்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது இந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவது என்பது இறைவனுக்கோ நமக்கோ மற்றவர்களுக்கோ எந்த ஒரு தீட்டையும் ஏற்படுத்தாது. அதாவது இந்த இறந்தவருடைய வீட்டிலிருந்து கோயிலுக்கு போனால், கோயில் பொது இடம், இறந்தவர் ஒரு வேளை ஏதாவது நோய்வாய்ப்பட்டு தொற்று நோய் ஏதாவது இறந்திருக்கக்கூடும். அதனால் கோயிலுக்கு போனால் அவர்களுக்கு அதனால் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதற்காகத்தான் கோயிலுக்கு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னும் கூட கோயிலுக்கு போனோம்னா அது இறைவனை மனம் ஒன்றி நினைக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இறந்த வீட்டில இருந்து போனால் சிலர் என்ன செய்வாங்க, துக்கம் விசாரிப்பாங்க, இறப்பு பற்றியதெல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? இப்போ அதற்காக இறை வழிபாட்டு சிந்தனை தடைப்படும் என்பதற்காக சொல்லி வைத்தார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் வேற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இறந்த வீட்டிலேருந்து போனால் நெகட்டிவ் எனர்ஜி கோயிலுக்கு போய் அங்கே உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை கெடுத்துரும் அப்படிங்கிறாங்க. இப்போ கோயில் நம்ம கொண்டு போகிற எனர்ஜியை கொண்டு கோயில் கெட்டு போயிருமா, கோயிலில் நெகட்டிவ் எனர்ஜி போகுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப தவறு. ஏன்னா கோயில் தான் நமக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல்களை குறைவுடைய ஆற்றல்களை நீக்கக்கூடிய போக்கு உடையது. அங்கு இறைவனுடைய திருவருள் இருந்து எல்லோருக்கும் அருள் செய்து கொண்டிருக்கின்றது. கோயில் இருக்கின்ற மந்திர ஆற்றல்கள் எல்லா ஆற்றல்களையும் வெல்லக்கூடியது. அதனால இறந்த வீட்டிலேருந்து நம்ம போனால் அங்கே நெகட்டிவ் எனர்ஜி போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது தவறான ஒன்று. அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இறந்தவர்களுடைய வீட்டிலிருந்து நம்ம அங்கு போகின்ற போது நோய் ஏற்படும் என்று சொல்லி வைத்தார்கள் என்று வைத்துக்கொள்வோமே. இப்போ வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவதற்கு என்ன தடை இருக்கின்றது? உண்மையில் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வாழ்ந்த ஒருவர் இறந்து போயிட்டா அந்த சூழல நமக்கு தாழ முடியாத துன்பம் ஏற்படும். அப்போ நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னன்னா இறைவன் தான். இப்போ கோயிலுக்கு நம்ம போக முடியலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், வீட்டிலையாவது விளக்கேற்றி அந்த பெருமான் முன்னாடி நின்று நம்முடைய துக்கத்தை துயரத்தை பெருமானிடத்தில் சொல்லி ஆறுதல் அடையலாம் இல்லைங்களா? அதற்கு மேலே இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடன் இருந்தவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு வகை அச்சம் ஏற்படும் எல்லோருக்கும். அந்த அச்சத்தை போக்குவதற்கு இறை வழிபாடு ரொம்ப முதன்மையானது. அப்போது வீட்டில் ஒரு திருமுறை பாடி, ஒரு விளக்கேற்றி, ஒரு திருமுறை பாடி, ஒரு திருநீர் பூசி நாம் இறைவனை வழிபாடு செய்கின்ற போது நமக்கு உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படும், ஒரு துணிவு ஏற்படும், ஒரு உறுதி ஏற்படும், ஒரு ஆறுதல் ஏற்படும். பெருமானிடத்தில் இருந்து நமக்கு பெருமானுடைய கருணையை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்படியெல்லாம் செய்வதனால அந்த வீட்டில் 16 நாட்களுக்கு அலைமோதி கொண்டிருக்கின்ற உயிருக்கு கூட ஒரு அமைதி ஏற்படும். நாம் இறைவனை நாடி போக வேண்டும் என்கின்ற சிந்தனை ஏற்படும். அதற்காகத்தானே நாம் இறந்த வீட்டில் திருமுறைகள் எல்லாம் ஓதுறோம். இன்னும் கூட இந்த நம்முடைய திருமுறைகள்லையோ அல்ல சாத்திர நூல்களையோ இறந்த வீட்டிலிருந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லப்படலை. தூய்மையை கருதி தான் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்னு தெரியுது. நாம் இறந்த வீட்டிலேருந்து போனால் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற சுத்தத்தினுடைய அடிப்படையில், உடல்நலக்கூறு அடிப்படையில் தான் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் கூட கொஞ்சம் ஆழ்ந்து போய் பார்த்தோம்னா, அப்புதி அடிகளுடைய மகன் இறந்தவனை கோயிலுக்கு தூக்கிட்டு போயிருக்க வர சொல்லியிருக்காரு நாவுக்கரசர். அதே போல் நீங்கள் மயிலாப்பூரில் பூம்பாவையினுடைய சாம்பலை கோயிலுக்கு கொண்டு வர சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்தர். அதனால் இறந்தவர்களுடைய உடலை கோயிலுக்கு தூக்கிட்டு போகணும்னு நம்ம கேட்க சொல்லலை. வீட்டிலையாவது அந்த இறை வழிபாடை தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்போ இந்த சடங்கு செய்கிறவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் விளக்கேற்றக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, தீட்டு கோயிலுக்கு போகக்கூடாது, எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் போனால் துன்பம், அதாவது துக்கம் விசாரிப்பார்கள், அல்லது அவர்களுக்கு ஏதாவது நோய் ஏற்படும் என்கின்ற அடிப்படையில் தான் சொல்லியிருக்கின்றார்களே தவிர, இந்த இறப்பு என்பது ஒரு காலமும் தீட்டு என்பது கிடையாது என்பதை
நம்முடைய அறிவார்ந்த இளைஞர்களுக்கு இது சொல்லி நம்முடைய